அம்மாகிட்ட வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு வருத்தப்பட்டு வந்து விஜய் கூட இருந்த நாட்கள் எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒன்றா இருந்த நாட்கள் எல்லாமே வந்து அவங்க மனசில் வந்து நிழலாக வருது. விஜய் கூட வந்து அப்படிலாம் இருந்துட்டு கடைசியில் வந்து இப்படி போய் சொல்கிறோமே அப்படி சொல்லிட்டு அவங்க மனசாட்சி வந்து கேள்வி கேட்குது. என்னை மன்னிச்சிடுங்க விஜய், வேறு வழி இல்லாமல் தான் சொன்னேன், என்னை மன்னிச்சிடுமா, உன் மனசு கஷ்டப்படும், அதனால தாம்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே விஜய் பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சரிடி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆர்டர்லாம் எடுக்கணும், அதெல்லாம் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி வந்து ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ விஜய் வந்து அவங்கள பார்த்துட்றாரு. பார்த்துட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. காவேரி வந்து கண்டுக்காமல் போயிட்டே இருக்காங்க. விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே வந்து காவேரி நிற்கிறியா, எவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்கேன், நீ பாட்டும் போயிட்டே இருக்க அப்படின்னோடனே, உங்ககிட்ட நான் பேச வேண்டியது எதுவும் கிடையாது, நீங்கள் பண்ணுற வேலை கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக தேவையில்லாமல் ஃபோன் போட்டு வந்து இந்த மாதிரி வந்து வேலை இருக்குது, ஜாப் ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ண வைக்கிறீங்க, எதுக்காக இப்படிலாம் தொல்லை பண்ணுறீங்க, உங்களால் ஜாப் தரதே நான் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, சாரி காவேரி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் இதெல்லாம் பண்ணலடி, உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது காவேரி, நீ ஜாப் தேடி ஏன் காவேரி அலையணும், உனக்கு நம்ம ஆஃபீஸ் இருக்குடி, நம்ம ஆஃபீஸில் எந்த பதவி வேணாலும் உன்னோடது காவேரி, ஏன்னா அது உன்னோட சொந்த ஆஃபீஸு, நீ எதுக்கு வெளியில் வேலைக்கு போகணும் காவேரி, நம்ம உனக்குனா தலையெழுத்தா காவேரி அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்டே இருக்குது, நீங்கள் தானே வேலைக்கு வர வேணாம்னு சொன்னீங்கன்னு, வேலைக்கு நீ வர வேணாம்னு சொன்னீங்க, அது மட்டுமா நீங்கள் பண்ணீங்க, எவ்வளோ வேலை பண்ணீங்க நீங்கள், அதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றாங்க. ஐயோ காவேரி, எல்லாமே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எல்லாமே நான் சும்மா விளையாட்டாக பண்ணேன், விளையாட்டு விபரீதம் ஆகிடுச்சு, அதை நான் யோசிக்கல, அதுதானே சொல்ல வரீங்க அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுகிறது, அதான் சொல்லிட்டு இருக்கீங்களா, சும்மா வந்து என்னை வந்து மீட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், எங்கள் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், எக்காரணம் கொண்டும் அவங்க பேச்சை மட்டும் தான் நான் கேட்பேன், அவங்கள மீறி போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் என்னை தொல்லை பண்ணாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ண, எதுக்காக சத்தியம் பண்ண, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நான் சொன்னது தான், ப்ளீஸ் விஜய், தயவு செய்து என்னை விட்டுருங்க, உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுல்ல, நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்க, அக்ரிமெண்ட்டும் கரெக்டாக முடிஞ்சு போச்சு, அதனால் நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் தலையிட வேண்டிய அவசியமும் கிடையாது, நான் கேள்வியும் கேட்க போகிறதில்ல, ஏன்னா சட்டப்படி வந்து நீங்கள் எனக்கு எல்லாமே பண்ணிட்டீங்க, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, அப்போது உன் புருஷனா இல்லையா, நீங்கள் பொண்டாட்டி இல்லையா, இங்கே பாருங்கள், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கே நான் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ண போகிறோன்னு, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தலையிட போகிறோம் பயப்படுறீங்களா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, ஏன் வெண்ணிலாவை நீங்கள் கல்யாணம் பண்ணினா கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, பாய் மூடு காவேரி, என்ன பேச்சு பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு உனக்கு மனசு எப்படி வருது காவேரி, என் மனசில் நீ ஒன்றை தவிர யாராவது இருக்காங்கன்னு எப்படி யோசிக்கிற, நீ எப்படி காவேரி இப்பெல்லாம் நீ பேசுகிற அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் முடிவு இறுதியானது, என் அம்மாவோட முடிவு தான் என்னோட முடிவு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து விஜய் என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி, ஏன் காவேரி இப்பெல்லாம் பேசுகிற, உங்கள் அம்மாவோட முடிவுனா, அப்போது உங்கள் அம்மா என்னை கடைசி வரைக்கும் வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா நீ அப்படியே இருந்துடுவியா, எவ்வளோ வருஷமாக இருந்தாலும் அப்படியே தான் அம்மா, அப்படியே தான் இருப்பேன், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், நீங்கள் உனக்கு முக்கியம் கிடையாது, எப்போ நீங்கள் நான் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டிங்களோ அப்போவே எல்லாம் முடிஞ்சிச்சு விஜய், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, என்னை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி, ப்ளீஸ் காவேரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுடி, சரி காவேரி, நீ சொல்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு பிடிக்கும் தானே, அதெல்லாம் நடக்காது, அது கண்டிப்பாக நடக்கும், கூடிய சீக்கிரம் உன் அம்மா வந்து நீ வந்து விஜய் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து விருப்பப்பட்டு அமுச்சு வைப்பாங்க, கண்டிப்பாக அத்தை இதை செய்வாங்க, அதை இந்த விஜய் செய்ய வைப்பேன், அதையும் பார்க்கலாம், நீ பார்க்க தானே போகிற, இங்கே பாரு காவேரி, தினம் தினம் உன்னை வந்து நான் மீட் பண்ணுறது உனக்கு சிரமமாக இருக்குல்ல, அது இதுக்கப்புறம் நிரந்தரமாக உன் கூடவே நான் இருந்துடுறேன் போதுமா அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியோட, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, பார்க்க தானே போகிறேன் இந்த விஜயோட ஆட்டத்தை, வெயிட் அண்ட் சி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே குழப்பம் அடைகிறாங்க காவேரி.